பார்த்தீங்கன்னா குயிக்காக சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய பிரெட் ஸ்வீட் ரெசிபி தான் காட்ட போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கு அந்த மாதிரி பிரெட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் சொன்ன மாதிரி லென்த்தியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். லென்த்தியாக நான் கட் பண்ணி இந்த மாதிரி லென்த்தியாக அப்படி கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லென்த்தியாக கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இது குயிக்காக சீக்கிரமாக பண்ணிடலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாம். இது எப்படி பண்ணுறங்கிறது காட்டுறேன். இப்போ இதை வந்து லென்த்தியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நானும் வீடியோ எடுக்கிறதுனால இதை கட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க முடியல. இது கட் பண்ணிவிட்டு அப்படி காட்டுறேன். இந்த மாதிரி லென்த்தியாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு கியூபாக வேணும்னா ஸ்கொயராக வேணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக லென்த்தியாக நான் கட் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா நீங்கள் ஸ்கொயராகவும் கூட கட் பண்ணிக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பெரிய கடாய் வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் அது வந்து நல்லா டோஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் பட்டரும் கூட போட்டு பண்ணலாம், செமையாக இருக்கும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகும்போது ஒன்றா எடுத்து நம்ம இப்படியே ஓரமாக வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களால் உங்கள் இப்போ கடாய் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டுக்காக வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட ப்ரெஷர் பேன் மாதிரி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரையிங் பேன் எது பெருசாக இருக்கும் அதில் போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நான் டோஸ்ட் பண்ணி காட்டுறேன். லைட்டாக வந்து இப்போ அப்பப்போ பக்கத்துலேயே நின்று இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சின்னதாக இருக்கனால சீக்கிரமாக டோஸ்ட் ஆகிடும். அப்பப்போ போட்டு இது இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறதையும் காட்டுறேன். பாருங்க, பிஞ்ச் ஆஃப் சுகர் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பிஞ்ச் ஆஃப் சுகர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுகர் ஓரளவுக்கு தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ரேண்டமாக வந்து இந்த சாக்லேட் சிரப் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நான் ஒன்று எடுத்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்களேன், சூப்பராக வந்திருக்கு. இது ஒன்று எடுத்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறத டேஸ்ட் பண்ணுறேன். வாவ், செம்ம எம்மியாக ரிச்சாக இருக்குது, கிறிஸ்பியாக. இந்த சாக்லேட் சிரப்பும் அந்த சுகர் கோட்டிங்லையும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.